ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்தில் 3வது ராசியாக இருக்கக்கூடிய மிதன ராசி நேயர்கள் அனைவருக்கும் இந்த பௌர்ணமிக்கு பிறகு, அதாவது பிப்ரவரி 12ஆம் தேதி அன்று பௌர்ணமி நடக்கிறதுக்கு, இந்த பௌர்ணமிக்கு பிறகு சில பல மாற்றங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுதுங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை முக்கியமாக செய்யணும் செய்யக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் கெடுப்பலன்கள் ஏதாவது நடக்கிற மாதிரி இருந்தால் அதில் இருந்து தப்பிக்க என்னென்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் எளிய முறையில் பரிகாரங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே இந்த மிதுன ராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயக பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த சமயம் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அந்த கடவுள் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாருங்க. ஸோ நம்பிக்கையோட அந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேருங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மிதன ராசிக்காரர்களிடம் எல்லாமே இருக்கும். அதாவது தோற்றம், புதுமை, ஸ்டைல் என மற்றவர்கள் இவர்கள் இருக்கும் திசையை ஒரு முறை பார்த்தாலே அவர்களை தன் பக்கம் ஈர்க்கும் திறமையுடையவங்களாக அவங்க இருப்பாங்க. மனிதர்களை ஈர்க்கும் ஒரு சக்தி வாய்ந்த ஆற்றல் இவர்களுக்கு உண்டு. ஆனால் அவர்களுடைய இந்த திறமை பற்றி அவர்கள் ஒருபோதும் சட்டை செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிறப்பிலேயே சாகசங்களை விரும்பும் இவங்க பொழுதுபோக்குக்காக நிறைய சாகசங்களை செய்வாங்க. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பல இடங்களில் தங்களுடைய சாகசத்தை காட்டிக்கொள்வாங்க. அது மட்டும் இல்லாமல் திறமையான வாழ்க்கை துணையவரை தேர்ந்தெடுக்க இருந்தால் மிதன ராசிக்காரர்கள் மீது உங்களுக்கு ஒரு கண் இருந்தால் முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள் தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா மிதன ராசிக்காரர்களின் மனதில் இடம் பிடிப்பது அப்படிங்கிறது காற்றில் பறக்கும் பறவையை கைப்பற்ற முயற்சி எடுப்பதுக்கு ஒரு அர்த்தமாக சொல்லப்படுது. மேலும் மிதன ராசிக்காரர்களுக்கு தங்களின் மதிப்பு என்ன என்பது மிக சரியாக தெரியும். உங்களுடைய உள்நோக்கம் உண்மையாக இல்லை என்று அவர்கள் ஒரு நொடி நினைத்து விட்டாங்க அப்படின்னா உங்கள் விரல்களின் வழியே புகையைப் போல நழுவி விடுவாங்க. ஒரு முறை அவர்களுடைய கவனம் உங்கள் மீது விழுந்து விட்டால் வேறு எதை பற்றியும் கவலையே பட மாட்டாங்க. மற்ற ராசியை சேர்ந்தவங்க நகைச்சுவை உணர்வு கொண்டவங்க தாங்க. எனினும் கூட மிதன ராசிக்காரங்க கலப்படம் இல்லாத நகைச்சுவை கொண்டவர்களாக இருப்பாங்க. மனதை லேசாக்கும் வகையில் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் நகைச்சுவைகளை சொல்லி முழுமையாக மகிழ்வித்து இவர்களுடைய சிறந்த அம்சமாக சொல்லப்படுது. மேலும் மிதன ராசி ஆன்மாக்கள் கவலையற்றவர்கள். அவர்கள் அவ்வளவு எளிதில் ஏமாறுவதல் அப்படிங்கிறது நடக்கவே நடக்காது. மேலும் மிதன ராசிக்காரர்களை வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுத்தீங்கன்னா எவ்வளவு பிரச்சனைகளுக்கு இடையிலும் உங்களை வாழ்நாள் முழுவதும் சிரிக்க வைத்து கொண்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் பார்க்கும் எல்லாவற்றிலுமே ஆர்வத்தை தூண்டும் பக்குவமும் நுண்ணறிவும் கொண்டிருப்பவங்களாக இருப்பாங்க. அவர்களின் மூளை எல்லாவற்றிலுமே கிரகிக்கக்கூடிய ஒரு தன்மை பெற்றிருக்குங்க. இப்படிப்பட்ட மிதன ராசி நேயர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு சில பல விஷயங்கள்லாம் நடக்க போகுதுங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் மிதன ராசி நேயர்கள் யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. மேலும் மிதன ராசி நேயர்கள் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு புதிய சிந்தனைகள் மனதில் தோன்றக்கூடிய ஒரு நாட்களானது அமையப்போகுது. ராசியில் 6வது அதிபதி செவ்வாய் வக்ரகதையில் சஞ்சரிக்க செய்கிறாரு. மேலும் 5ல் அதிபதி சுக்கிரன் 10ஆம் அதிபதி குருவோடு பரிவர்த்தனை பெறாரு. மேலும் இதனால் வார ஆரம்பத்தில் இருந்து தொழிலில் மந்தப்போக்கு நிலவினாலும் கூட நிலையான முன்னேற்றத்தை எட்டி பறிப்பீர்கள். அது மட்டும் இல்லாமல் புதிய தொழில் உத்தியோக வாய்ப்புகள் தேடி வரப்போகுது. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த பண உதவிகள் கிடைக்கும். தாய் அன்பு, தாய் வழி உறவுகளின் ஆதரவு கிடைக்கும். வாழ்க்கை துணையால் ஏற்பட்ட சங்கடங்கள், விரயங்கள் சீராகும். குடும்பத்தின் மீது அக்கறை அதிகரிக்கும். மேலும் பூர்வீகத்தை விட்டு வெளியேறியவர்களுக்கு மீண்டும் சொந்த ஊர் செல்லும் எண்ணம் உதயமாகும். பங்கு சந்தை ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கிய விஷயங்களில் நீங்கள் நேரடியாக திட்டமிட்டு செயல்பட சமாளிக்க வேண்டி வரும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை ரொம்ப அதிகமாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
அது மட்டும் இல்லாமல் 9வது இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய சனி ஆதிக்கத்தால் பாக்கியஸ்தானம் பலப்பெறுது. இதனால் அந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்களுக்கு நிறைய விதமான மாற்றம் கண்டிப்பாக அமையும். அந்த மாற்றம் கூட நன்மை தரக்கூடிய விஷயங்களாக தான் உங்களுக்கு இருக்கக்கூடாது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் நல்ல சம்பவங்கள் நடைபெறும் நேரமாக அமையப்போகுது. கல்யாண கனவுகள் நனவாகும். கடமையை சரிவர செய்து பாராட்டு பெறுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் வருட தொடக்கத்தில் விரயஸ்தானத்தில் உள்ள குரு வக்ரம் பெற்றிருக்காரு. மேலும் கேந்திராதபத் தோஷத்தை பெற்ற கிரகம் வக்ரம் பெறுவது யோகமான காலமாக உங்களுக்கு இருக்க போகுது. இதனால் அந்த பௌர்ணமிக்கு பிறகு வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கிறாரு. இதனால் யாருக்கினும் வாக்குறுதி கொடுத்தா யோசித்து கொடுப்பது நல்லது. சில சமயங்களில் கொடுத்த வாக்க நிறைவேற இயலாமல் போகக்கூடும். அதனால் பார்த்து கவனமாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் பாக்கியஸ்தானத்தில் ராகு சஞ்சரிக்கும் போது தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் கிடைக்கும். வெளிநாட்டு முயற்சியில் ஆர்வம் அதிகமாக காட்டுவீங்க. உயர் அதிகாரிகள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு வழிவகுத்து கொடுப்பாங்க. மேலும் வருங்காலம் நலம் கருதி எடுத்து வைக்கக்கூடிய முயற்சி அனைத்திலுமே வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு கிடைக்கும். சகோதர ஸ்தானத்திற்கு செல்லும் கேதுவால சகோதர வழி ஒத்துழைப்பு கிடைக்கும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் பிறக்கும். மேலும் இந்த காலகட்டத்தில் யோக பலம் பெற நாளில் உங்களுக்கு பலம் தரும் ராகு கேதுகளின் சன்னதியை தேர்ந்தெடுத்து வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கல்யாண கனவு நனவாகும். கூட்டு தொழிலில் இருந்து விலகி தனித்து இயங்கலாமா என்று யோசிப்பீங்க. முன்னோர்கள் கட்டி வைத்த சிதிலப்படைந்த கோவில் திருப்பணி செய்ய எடுத்த முயற்சி எடுப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கை துணை வழியே நன்மை கிடைக்கும். மனக்கசப்பு மாறும். வெளிநாட்டு முயற்சிகளில் ஆர்வம் அதிகமாக காட்டுவீங்க. குடும்பத்தில் மூன்றாம் நபர்களின் குறுக்கீட்டால் வந்த பிரச்சனை அகலும். தொழில் மாற்றம் சிந்தனை வெற்றியை கொடுக்கும். மேலும் குரு பகவான் 9வது இடத்துல பதிவதால் அந்த இடம் புனிதமானது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது புனிதமடையுதுன்னு சொல்கிறாங்க. இதனால் பாக்கியஸ்தானம் பலம் பெறும். இந்த நேரத்தில் தொட்டதெல்லாம் நடக்கும். தொழில் வளம் சிறக்கும். பட்ட துயரங்களில் இருந்து விடுபடும் வாய்ப்பு கிடைக்கும். பணவரவு உச்சத்தை எட்டும். உயர் அதிகாரிகள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து சில பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க. பொருளாதார பற்றாக்குறையும் அகல போகுது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் நாடு மாற்றம் வீடு மாற்றம் நன்றாக நடைபெறும். தொழில் கூட்டாளிகள் வருமானம் வரும் வழியை எடுத்துரைப்பாங்க. மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு இழந்த பதவி மீண்டும் கிடைக்கும். ஒரு சிலருக்கு சுய தொழில் தொடங்கும் முயற்சியில் கைக்கூடி வரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் எதிரிகளின் தொல்லை குறையும். என்றாலும் கூட கேதுவின் பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் புதிய முயற்சிகளில் கவனம் தேவை. கொடுக்கல் வாங்குதல் சரளமாக இருக்கும். ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இடர்பாடுகள் அனைத்தும் விலகும். அஷ்டமத்தில் குரு பார்வை பதிவதால் தடைப்பட்ட காரியங்கள் தானாகவே நடக்கும். கடின முயற்சிக்கு பிறகு சில காரியங்கள் கைக்கூடி வரும். மேலும் உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். பணியாட்களின் தொல்லை உண்டு என்றால் அதை சரி செய்து கொள்வது நல்லது. மேலும் உத்தியோகத்தில் புதிய பங்குதாரர்களை சேர்த்து கொள்ளலாமா என்று யோசிப்பீங்க. மேலும் குரு பார்வை தொழில் ஸ்தானத்தில் பதிவதால் ஒப்பந்தங்கள் படிப்படியாக வரும். மேலும் வியாபாரத்தில் அவசர முடிவு எதுவுமே எடுக்க வேண்டாம். பணியாட்களால் வந்த பிரச்சனைகள் தீரும். விலகி சென்ற பணியாட்கள் மீண்டும் சேர முயற்சி எடுப்பாங்க. வியாபார விருத்திக்காக கேட்ட இடத்துல கடன் உதவி தாராளமாக உங்களுக்கு கிடைக்கும். மேலும் குடும்பத்தில் இருப்பவர்களின் குறைகளை தீர்த்து பாராட்டு பெறுவீர்கள். மாற்று இனத்தவரின் ஒத்துழைப்போடு கூட்டு முயற்சியில் லாபம் கிடைக்கும். கொடுக்கல் வாங்குதலில் இருந்து வந்த மந்த நிலை மாறும். சுப செலவுகள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்பட போகுது. இதில் எந்த ஒரு மாற்று கருத்துங்களும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உறவினர்கள் நண்பர்கள் வழியில் மனக்கசப்பு ஏற்படலாம். எதையும் திட்டமிட்டு செய்வது இயலாது. மேலும் இந்த காலகட்டத்தில் சனி செவ்வாய் பார்வை காலத்திலும் மிகுந்த கவனத்தோடு நீங்கள் செயல்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நாம் மிதுன ராசி நேயர்கள் அனைவருக்கும் இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்க வாழ்க்கையில் நடைபெற போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே இந்த மிதுன ராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க. ஸோ வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயம் ஏதாவது இருந்தால் அதை வேண்டுதலாக நினைத்துட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயக பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேருங்க. நன்றி.